அதாவது இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவாப்புல, இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம், அதனால தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே டெல்லி கிட்ட வச்சிடணும், இல்லை டெல்லியை தூக்கி தமிழ்நாட்டுக்கிட்ட வச்சிடணும்னு ஒரு மேப்பை காட்டுவாப்லையா, அது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல எச் ராஜா உட்காந்து. என்ன இது காமெடி? இது தர்காவை தூக்கி அப்படியே வச்சிடணும். எங்க கொண்டு வைக்கிறது தர்காவை தூக்கி? பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வது பித்தலாட்ட அரசியல். முதல்ல அசைவம் தான் பிரச்சனைனாங்க, அதுக்கப்புறம் தர்காவே பிரச்சனைங்கிறாங்க. அப்போ அவங்க எங்க வரணும் அங்க வந்துட்டாங்கல்ல. மதிப்பிற்குரிய சகோதரர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு வடிவேலு கருத்து காமெடியெல்லாம் சொல்லி பதிவு போட்டிருக்கீங்க. அதே வடிவேலு சொன்ன மாதிரி பிரியாணி அங்கே மேலே போய் அவன் அசைவம் சாப்பிட்டப்ப வடிவேலு சொன்ன மாதிரி சிலையை சேர்த்து ஒரு அரை அரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அப்போ எல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க, யாரும் எதை பற்றியும் பேசலை. போராட்டம் பண்ணோம், எங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க, பிரியாணி சாப்பிட்டவங்கள விட்டுட்டாங்க, ஆடு தூக்கிட்டு போனவங்கள விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. இப்போ ஒரு கூட்டம் வந்ததுக்கப்புறம் பூரா பதறி அடிச்சுட்டு பயந்து போய் ஆளுக்கு இதை பேசுறீங்க. அந்த மாமிசம் எடுத்துட்டு போய் சாப்பிடும் போது நம்ம சகோதரத்துவமா இருப்போம், வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கணும். சிக்கந்தர் மலைன்னு போஸ்ட் அடிச்சப்ப சொல்லியிருந்திருக்கணும், இது நம்ம 33 சென்ட் இடம் தான் நம்ம தர்காக்குரியது, மீதி எல்லாம் கந்தர் மலை அப்படின்னு அரசோ நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். ஒரு எம்பி வந்தார், எம்எல்ஏ வந்தார், நீங்களாம் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப கூட்டம் கூடிருச்சு, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பூரா ஆளுக்கு வழியை பூரா தூக்கி எச் ராஜா அண்ணன் மேலையும் பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் மேலே போடுறீங்க. இது சரியா இருக்காது. அவங்க கறி எடுத்துட்டு போதும் சரி, ஆடை எடுத்துட்டு போகும்போதும் செல்லையை சேர்த்து ஒரு அரை இருந்துச்சு, இப்படி செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்லி இருந்திருக்கணும்.